தமிழக அரசியலிலே வெற்றி விளம்பரங்களை முன்னிலைப்படுத்தி வெற்றி விளம்பரத்தால் வெளிச்சம் காட்டி எந்தவிதமான அரசியல் அனுபவம் இல்லாது பொது வாழ்க்கையிலே எந்தவிதமான அனுபவம் இல்லாது தொடர்ந்து தமிழக அரசியல் அந்த களத்திலே தன்னை முன்னிலைப்படுத்தி கொள்ள வேண்டும் என்கிற பேராசையினாலே அவதூறுகளை அள்ளி தெளிப்பதிலே தனக்கு நிகர் தான் என்று எலும்பில்லாத நாக்கினாலே நரம்பில்லாத நாக்கினாலே ஒரு நாகரிகமில்லாத ஒரு அரசியல் பண்பாட்டை தமிழகத்திலே தொடர்ந்து விதைத்து வருகிற அண்ணாமலை மாண்புமிகு புரட்சி தமிழர் கழகத்தின் நிரந்தர பொதுச் செயலாளர் வருங்கால முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்களை தொடர்ந்து அவதூறாக ஆதாரமில்லாமல் அடிப்படை எதுவும் இல்லாது அவர் பேசி வருவது கடும் கண்டனத்துக்கு உரியது. அண்ணாமலை அவர்களின் ஆசை என்ன, அவருடைய எண்ணம் என்ன, அதற்குரிய தகுதியும் தராதரமும் தியாகமும் உழைப்பும் முயற்சியும் அவரிடத்தில் இருக்கிறதா? தன்னை அரசியல் களத்திலே முன்னிலைப்படுத்தி கொள்வதற்கு தேவையான அனுபவத்தை அவர் பெற்றிருக்கிறாரா, தேவையான தகுதியை பெற்றிருக்கிறாரா என்று நாம் பார்த்தோமானால் எதுவும் இல்லாத ஒரு நியமன பதவியிலே ஒரு கற்பனை கோட்டை கட்டிக்கொண்டு கனவு கோட்டையை கட்டிக்கொண்டு அவர் கனவு உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருப்பதை அவருடைய பேச்சு தெல்ல தெளிவாக எடுத்து காட்டுகிறது. மாண்புமிகு புரட்சி தமிழர் வருங்கால முதலமைச்சர் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடியார் அவர்களை அவர் நாக்கூசாமல் அவதூறு பரப்பி வருவதால் இன்றைக்கு உங்களிடத்திலே ஒரு சாமானிய தொண்டர்களாக நாங்கள் உங்கள் முன்னால் இந்த கருத்தை பகிர்ந்து கொள்கிறோம். அண்ணாமலை போன்றவர்கள் சொல்வதனாலே மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் வருங்கால முதலமைச்சர் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியாருடைய 50 ஆண்டு கால அரசியல் பொது வாழ்க்கையிலே அவர்கள் ஆற்றியிருக்கிற சேவையை யாராலும் மறைத்துவிட முடியாது. கிளைக்கழக செயலாளராக தன்னுடைய பொது வாழ்க்கையிலே துவங்கி படிப்படியாக தன்னுடைய உழைப்பால் 50 ஆண்டு காலம் மாண்புமிகு அம்மாவுடைய அமைச்சரவையிலே அவர் அமைச்சராக இருக்கிற போது சேலம் மாவட்டத்திலே அந்த மாவட்டத்திற்கு கொடுத்திருக்கிற வளர்ச்சி வரலாற்றிலே இடம் பிடித்திருக்கிறது. மாண்புமிகு முதலமைச்சராக தமிழகத்திலே அவர் ஆற்றிய சேவைகள் பணிகள் ஆயிரம் என்னால் பட்டியலிட்டு எங்களால் சொல்ல முடியும். ஆனால் ஒன்றை மட்டும் ஒரு பானை சோற்றுக்கு ஒன்று என்பதை பற்றி நான் உங்களிடத்திலே சொல்லுகிறேன். அவருடைய ஆற்றல், மக்கள் மீது இருக்கிற அக்கறை, தொலைநோக்கு பார்வை, சிந்தனை, கருணை, வளர்ச்சி. அதற்கு எடுத்துக்காட்டாக 7.5% இடஒதுக்கீடு, மருத்துவ மாணவ கனவை நனவாக்குவதற்கு நீட் ரத்து போராட்டம் தொடர்ந்து நடைபெற்றாலும் கூட அரசு பள்ளியிலே படிக்கிற மாணவ மாணவிகளுடைய கனவை நனவாக்குகின்ற வகையிலே 7.5% இடஒதுக்கீடை உருவாக்கி கொடுத்தார்கள். 11 மருத்துவக் கல்லூரியை கொடுத்தார்கள். குடிமராமத்து திட்டத்தை கொண்டு வந்தார்கள். தமிழகம் முழுவதும் சாலைகள், தமிழகம் முழுவதும் பாலங்கள், தமிழகம் முழுவதும் மேம்படுத்தப்பட்ட வளர்ச்சி திட்டங்கள் என்று தமிழகத்தை வளர்ச்சி நோக்கி இந்த 4.5 ஆண்டு காலத்திலே அவர் எடுத்து சென்ற பணி, அவர் செய்த சேவைகள், பொங்கல் பரிசு தொகுப்பாக 2500 ரூபாய் 2,18,00,000 குடும்பங்களுக்கு அவர் கொண்டு போய் சேர்த்த பணிகள், கொரோனா காலத்திலே ஒரு மக்களின் பாதுகாவலராக 32 வருவாய் மாவட்டங்களுக்கும் உயிரை துச்சமென மதித்து அவர் ஆற்றிய அந்த பணிகள், தடுப்பூசி கண்டுபிடிக்காத காலத்திலே அவர் தடுப்பு நடவடிக்கைகளிலே எப்படி அக்கறை செலுத்தினார் என்பதெல்லாம் அண்ணாமலை போன்றவர்கள் உணராமல் அதை மறைக்கின்ற செயலிலே தொடர்ந்து அவர்கள் அவதூறு பரப்பி வருகின்றார்கள்.
இதை நாம் சிந்தித்து பார்க்கிற போது ஒன்று நமக்கு தெளிவாக தெரிகிறது. ஒரு சாமானியர் தன்னுடைய உழைப்பால், தன்னுடைய சேவையால், தன்னுடைய கருணையால் இன்றைக்கு 8 கோடி தமிழர்களுடைய இதயங்களிலே நீக்கமற நிறைந்திருக்கிறார் என்கிற அந்த அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் வெளிப்பாடுதான், அந்த உள்நோக்கம்தான் இந்த அவதூறு கருத்துக்களினுடைய அடிப்படை என்பதை நடுநிலையாளர்கள் மக்கள் நன்றாக புரிந்திருக்கின்றார்கள். ஆகவே அண்ணாமலை அவர்களுக்கு என்ன வேண்டும்? தமிழக அரசியலிலே தன்னை முன்னிலைப்படுத்த வேண்டும். ஆனால் அதற்குரிய அனுபவம் அவருக்கு இருக்கிறதா? அதற்குரிய ஆற்றல் அவருக்கு இருக்கிறதா? அதற்குரிய தியாகம் இருக்கிறதா? உழைப்பு இருக்கிறதா என்றால் இல்லை. அரவக்குறிச்சியிலே நிற்கிறார், தோற்கிறார். கோயம்புத்தூரிலே கோடிக்கணக்கான பணங்களை வாரி இறைத்து 100 திட்டங்களை 500 நாட்களிலே, 500 திட்டங்களை 100 நாட்களிலே என்று வார்த்தை ஜாலங்களிலே அவர் வித்தை காட்டியும் கூட அந்த மக்கள் அவரை நிராகரித்து விட்டார்கள். இன்றைக்கு தமிழகத்திலே பாரதிய ஜனதா கட்சி வளர்ந்திருக்கிறது என்று தொடர்ந்து அவர் சொல்லி வருகிறார். அதை பற்றிய விவாதம் அல்ல. இந்த நாடாளுமன்றத்திலே, இந்த தேர்தலிலே எத்துணை தலைவர்கள், பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர்கள், மாண்புமிகு பாரத பிரதமர் தொடங்கி உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள், நட்டா அவர்கள், தொடர்ந்து 15 அமைச்சர்கள், ராஜ்நாத் சிங் அவர்கள், நிர்மலா சீதாராமன் அவர்கள், இத்தனை 15 அமைச்சர்களை களத்திலே ஒரு முறை அல்ல, 2 முறை அல்ல, தொடர்ந்து தேர்தல் தேதி அறிவிப்பதற்கு முன்பாக, தேர்தல் தேதி அறிவித்ததற்கு பின்பாக பிரச்சாரம் செய்து மாண்புமிகு பாரத பிரதமராக மோடி அவர்களை முன்னிலைப்படுத்தி இன்றைக்கு தமிழகத்திலே ஒரு இடம் கூட அவர்கள் பிடிக்கவில்லை என்று சொன்னால் அதற்கு என்ன காரணம்? அண்ணாமலை போன்ற அவசர கொடுக்கர்கள் இன்றைக்கு அவர்கள் செய்த காரியத்தினால்தான், நான் சொல்லக்கூடாது என்று நான் நினைத்தாலும் சொல்ல வேண்டிய கட்டாயத்திலே நான் இருக்கிறேன். 2014 2019 மாண்புமிகு பாரத பிரதமர் வாரணாசியிலே எத்தனை லட்சம் வாக்குகளில் வித்தியாசத்திலே வெற்றி பெற்றார்? எத்தனை லட்சம் வாக்குகள் வித்தியாசத்திலே வெற்றி பெற்றிருக்கிறார்? 5.5 லட்சம் வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற்றவர் இன்றைக்கு 1.5 லட்சம் வாக்கு வித்தியாசத்திலே 3 சுற்றுகள் அவர் பின்தங்கி அன்றைக்கு வெற்றியை இன்றைக்கு உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள் என்று சொன்னால், 2019 அவர்கள் 300 இடங்களுக்கு மேலே உறுதி செய்யப்பட்டவர்கள் இன்றைக்கு மெஜாரிட்டிக்கு தேவையான 272 கூட தொட முடியாமல் கூட்டணி கட்சிகளுடைய தயவோடு இன்றைக்கு ஆட்சியிலே தொடர்கிறார் என்று சொன்னால், அண்ணாமலை போன்ற தகுதி இல்லாத, அனுபவம் இல்லாத, அரைவேக்காட்டுத்தனமான இன்றைக்கு பேராசையினாலே அவர்கள் எடுத்து வைக்கிற அவதூறு பிரச்சாரங்களால தான் இந்த பாரதிய ஜனதா கட்சிக்கு பின்னடைவு ஏற்பட்டிருப்பதாக தமிழ்நாட்டு மக்கள் மட்டுமல்ல, இந்திய நாட்டு மக்கள் தீர்ப்பு வழங்கி இருக்கின்றார்.